பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பவுலின் கைகளினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பேர் சொல்லி அழைத்தார். தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். உங்களையும் கூட ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். தம்முடைய மகிமைக்காக, தம்முடைய ராஜ்யத்திற்காக, தம்முடைய சுவிசேஷத்திற்காக, தம்முடைய மாட்சிமைக்காக உங்களை தெரிந்து கொண்ட அந்த தேவனை இந்த வேளையில் நான் துதிக்கிறேன். பவுலின் கைகள், உங்கள் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள், பலமான கைகள், உங்கள் கைகள் சுகம் கொடுக்கிற அற்புத கைகள், விடுதலையாக்குகிற கைகள். உங்கள் கைகளால் உங்கள் கைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுலின் மீது ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. பவுலின் மீது ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தார். பவுலின் மீது ஒரு தெய்வீக அபிஷேகம் வல்லமையா இருந்தது. பவுலின் மீது ஒரு தெய்வீக ஆவியானவர் ஊற்றப்பட்ட நிலையிலே இருந்தார். பவுலின் மீது இருந்த தெய்வீக அந்த வல்லமைக்காய், அந்த அபிஷேகத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பவுலின் கைகளினாலே ஆமென். அப்படி கர்த்தர் அபிஷேகித்திருந்ததினால் பவுலின் கைகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். பவுலின் கைகள் தேவனால் பயன்படுத்தப்பட்டது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பவுலின் கைகளினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்காக வாழுகிறீர்கள். தேவனுக்கு பிரயோஜனமாய் வாழ தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் கைகள் ஒரு ஆசீர்வாதமான கைகள். உங்கள் கைகள் ஒரு விசேஷமான கைகள். உங்கள் கைகளை தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் கைகளின் மூலமாய் தேவன் பல வல்லமையான செயல்களை செய்யவும், உங்கள் கைகளை கொண்டு தேவன் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கவும், உங்கள் கைகளை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை செய்யவும், உங்கள் கைகளை கொண்டு தேவன் மகிமையான கிரியைகளை நடப்பிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கைகள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய், ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் கைகளை கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை செய்து தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்மை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன். இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் கூட இருந்து ஆசீர்வதித்து பவுலின் கைகளால் செய்ததையே இந்த நாட்கள் எங்களை கொண்டும் செய்தருள வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.